தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய அன்பும் அருளும் இரக்கமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலே தாயாம் திறவையானது புனித பிரான்சிஸ் கராய்ச்சில் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 16ஆம் நூற்றாண்டிலே இறை அன்புக்கும் பிறரன்புக்கும் சான்று பகர்ந்திருக்கின்றார். தூய பிரான்சிஸ் அசிசியாரை இவர் பின்பற்றி வாழ்ந்ததனால் தன்னுடைய பெயர் அஸ்காலிஸ் என்ற பெயரை பிரான்சிஸ் என்று மாற்றிக்கொள்கின்றார். அந்த அளவுக்கு எளிமையிலும் ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் இவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய அடிச்சுவடுகளை இவர் பின்பற்றி இருக்கின்றார். பல பணிகளை முன்னெடுத்து குறிப்பாக ஏழைகள் மத்தியிலே அக்கறையுள்ளவராக கரிசனையுள்ளவராக 16ஆம் நூற்றாண்டிலே திறவையிலே பல மாற்றங்களை இவர் கொண்டு வந்திருக்கின்றார். திருச்சபையினுடைய பல்வேறு இந்த கோட்பாடுகள் மத்தியிலே இவருடைய சிந்தனை அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இவர் பிறரன்பு சேவை என்ற சபையும் இவரே நிறுவி பல பணிகளை 16ஆம் நூற்றாண்டிலே திருவைக்கு ஆற்றியிருக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு நற்செய்தி வழியாக நம்மோடு இன்று பேசுகின்றார். இந்த வியாழக்கிழமை, இந்த ஜூன் மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை குழந்தை இயேசு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நற்செய்தி வழியாக நமக்கு இறை அன்பு பிறரன்பு இதை மையப்படுத்துகின்றார். மறைநறிஞர் இயேசுவிடத்தில் எது முதன்மையான கட்டளை என்று கேட்கின்றார். ஆக கடவுள் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். மோய்சன் சீனாய் மலையிலே 10 கட்டளை வாங்கினார். அதாவது இஸ்ராயேலே செவிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு அறிவோடும் முழு வலிமையோடு அவரை நீ அன்பு செய்வாயாக்க. இதுதான் அவருடைய முதன்மையான கட்டளை, கடவுளை அன்பு செய்வது. அதன் பிறகு அதனுடைய அந்த அன்பினுடைய ஒரு வடிவம்தான் பிறரன்பு பணிகள். இதைத்தான் நாம் இயேசு புதிய ஏற்பாட்டிலே அனைத்தையுமே அவர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். கடவுளை நீ அன்பு செய், உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீது உன் அடுத்திருப்பவருக்கு நீ அன்பு காட்டு என்று சொல்லுகின்றார். அன்பே பிரதானம், அன்புதான் கிறிஸ்தவமே. அதைத்தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார். தன் வாழ்வு முழுமையாய் இந்த உலகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த அன்பை தான், அன்பால் அன்புக்காக. குழந்தை தெரசம்மா என்னுடைய அழைத்தலே அன்புக்காக என்று சொன்னார்கள் கார்மல் சபை புனிதை. அந்த அளவுக்கு கடவுள் ஒவ்வொருவரையுமே அன்பால் இந்த உலகத்தை நிரப்புகின்றார். அந்த அன்பு பணி செய்ய நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் இந்த வியாழக்கிழமை ஜூன் மாதம் அனைவருமே அன்பால் ஆட்கொள்ளப்பட, அன்பிலால் நாம் அனைவரும் நிரப்பப்பட ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் திமோத்தேயுக்கு 2 திமோத்தேயு புத்தகத்தில் அருமையாக சொல்லுகின்றார். இதோ கடவுள் முன்னிலையிலே நீ சான்று பகர்ந்திடு, நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய், உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. அது உண்மையே கடவுளுடைய பணியாளர்கள் இன்றைக்கு வெட்கப்பட தேவையே கிடையாது. உண்மைக்கு சான்று பகர வேண்டும், நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும். அதற்கு கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார், சக்தியை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை அன்பு செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ்ந்தார். தன்னுடைய சீடர்களையும் உருவாக்குகின்றார். அந்த அளவுக்கு இறையன்புக்கு பிறரன்புக்கு சான்று பகர வேண்டும். இறையன்பு மட்டும் போதும் என்பதல்ல, மாறாக இன்றைக்கு பிறரன்பு அந்த இறையன்பு நிறைவேறுகிறது. அவை கடவுளை மட்டும் நான் அன்பு செய்கிறேன், ஜெபமாலை மட்டும் நான் சொல்லுகிறேன், வெறும் பலிகளை மட்டும் நான் செலுத்துகிறேன், அது அல்ல. மாறாக அதைவிட மேலானது அன்புதான். எளியவருக்கு இரக்கம் காட்டுவது, ஏழைகளுக்கு இறங்குவது, பிறரன்பு பணிகளிலே, பருத்தியாகங்களிலே, பிறரன்பு செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். குடும்பத்திலே கணவர் மனைவிக்காக, மனைவி கணவருக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, அந்த அன்பின் அடித்தளமாக இருக்கிற அந்த குடும்பத்திலே நற்சேவைகளை நாம் செய்ய, குடும்பத்திலே ஒருவரை அறிந்து அன்பு செய்ய, நம்மையே நாம் அறிய, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீது அன்பு காட்டு. இன்னைக்கு நிறைய பேர் தங்களையே அன்பு செய்வதில்லை. எப்படி வாழ்ந்தால் என்ன, நான் எப்படி இருந்தால் என்ன, உங்களுக்கு என்ன, நான் எப்படி சென்றால் உங்களுக்கு என்ன, என் வாழ்க்கை இப்படியே போகட்டுமே, வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாவும் என்ற மனநிலையில் இன்றைக்கு வாழ்வது அநேக பிள்ளைகள். இன்றைக்கு குடும்பத்திலே விரக்தி, தனிமை, இன்றைக்கு குடும்பத்திலே பல பிரச்சனைகள், சமூகத்திலே பல போராட்டங்கள். ஆக இந்த முதல் வியாழக்கிழமை ஜூன் மாதம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். உண்மையே நாங்கள் அன்பு செய்வதிலே முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆன்மாவோடு, முழு அறிவோடு நாங்கள் எங்களையே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க தேவையான அருள் வரங்களை, அருட்கொடைகளை இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசு வழியாக நிறைவாய் கொடுக்கும்படி இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, படிப்பிற்காக, குறிப்பாக இன்றைய நாளிலே இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் இன்றைக்கு திறக்கப்படக்கூடிய இந்த நாளிலே எல்லாருமே
எல்லா மாணவர்களுமே நலமான சமூகத்தை படைக்க உருவாக்க நல்ல போதனைகள் நல்ல கல்வியை கற்றெடுக்க தேவையான அனைத்து உளப்பாங்கும் உடல் உள்ள சுகமும் நல்ல பாதுகாப்பும் குறிப்பாக ஆசிரியர்களை நிறைவாய் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாள் ஒரு ஆசான் நிறைந்த நாளாக கற்றுக் கொடுக்கிற அந்த ஆசான் நிறைவோடும் நலமான சமூகத்தை உருவாக்க படைக்க அவர்களுக்கு தேவையான அருளுதவி பொருளுதவி குடும்ப சமாதானம் குடும்ப ஒற்றுமை நிறைவாய் தந்து மாணவர்களை பயிற்சி உருவாக்கத்திலும் இன்னும் பண்பாட்டிலும் இன்னும் கல்வியிலும் அவர்களை சிறந்து விளங்கச் செய்ய தேவையான அருட்கொடைகளை இறையன்பு பிறரன்பு என்று இந்த சான்று பெறக்கூடிய பிள்ளைகளாக வாழ தேவையான அருட்கொடைகளை இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த முதல் வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய ஆசி குழந்தை இயேசுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமென்.